வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தி ஜீனியஸ் ஷோ. நான் உங்களோட ஜீவா. ஸோ இன்னைக்கு இந்த ஸ்பெசிபிக் எபிசோட்ல ஒரு லாக்டு ரூம் மிஸ்டரி த்ரில்லரா 1930s ரிலீஸ் ஆன அகதா கிறிஸ்டியோட மர்டர் ஆன் த ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் இதை பத்தி தான் பார்க்க போறோம். குயின் ஆஃப் கிரைம் அப்படின்னு சொல்லப்படுற அகதா கிறிஸ்டியோட புக் தான் இது. அகதா கிறிஸ்டிக்குன்னு தனியா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிடையாது. டிடெக்டிவ் மிஸ்டரிஸ்க்குன்னு தனியா ஒரு ஃபேன்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கு ஒரு மெயின் ரீசனே அகதா கிறிஸ்டி தான். என்னதான் இந்த புக் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தாலும் இன்னைக்கு வரையும் ஒரு லாக்டு ரூம் மிஸ்டரினா இப்படிதான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெஞ்ச் மார்க்கே வந்து செட் பண்ணியிருப்பாங்க. இந்த புக்கோட பிளாட் லைன், மோட்டிவேஷன், எனக்கு எதெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணுச்சு, எதெல்லாம் என்ன இம்ப்ரெஸ் பண்ணல, இதெல்லாம் தான் இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிளாட் லைன் என்னன்னு ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். ஹெர்க்யூல் பைரட்னு சொல்லிட்டு ஒரு டிடெக்டிவ் இருக்காரு. இவரை பேஸ் பண்ணி தான் நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. இதே மாதிரி நிறைய புக்ஸும் இருக்கு. இவரு தான் மெயின் லீட் கேரக்டர். இவர் வந்து ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்றாரு. அவரு கூட ஒரு 12-13 டிஃப்ரெண்ட் பேசஞ்சர்ஸும் அதே கம்பார்ட்மெண்ட்ல வந்து டிராவல் பண்றாங்க. ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் சொல்றப்ப இது வந்து ஒரு லக்ஸூரியஸ் ட்ரெயின், ஓகேங்களா? அதனால ஒவ்வொரு பர்சனுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஒரு பிரைவேட் கேபின் அந்த மாதிரி செட்டப்லாம் இருக்கும். அப்படி போயிட்டு இருக்கப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த ட்ரெயின் வந்து ஒரு ஸ்னோ ட்ரிஃப்ட்ல நைட் ஒரு 12-12:30 வாக்குல மோதிடுது. அதுக்கு மேல இந்த ட்ரெயினால வந்து எங்கேயும் எடுக்க முடியல. இது ஒரு மலை பிரதேசம் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதனால அந்த நேரத்துக்கு மேல அந்த ட்ரெயின்ல வந்து யாரும் தப்பிக்கவும் முடியாது. அதுக்கு அடுத்த நாள் காலைல தான் இன்னொரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. ராட்செட்னு ஒருத்தர் காலையில ஒரு 11 மணி ஆன பிறகும் எந்திரிக்கவே இல்லை. என்னன்னு சொல்லிட்டு போய் அவர் கம்பார்ட்மெண்ட்டை உடைச்சு பார்த்தா அவரோட கம்பார்ட்மெண்ட்ல ஒரு கொலை செய்யப்பட்டு கிடக்குறாரு. கம்பார்ட்மெண்ட்டும் உள்ளேயே பூட்டி இருக்கு. திட்டத்திட்ட ஒரு 12 ஸ்டாபிங்ஸ் அவரோட உடம்பு ஃபுல்லா இருக்கு. இப்போ வந்து 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்னு வந்து யாரோ ஒருத்தர் வந்து இவரை கொலை செஞ்சுட்டு வந்து வெளியே தப்பிச்சு ஓடிட்டாங்க. இல்லைன்னா வேற யாரோ வந்து கொலை பண்ணிட்டு இந்த ட்ரெயின்குள்ளேயே இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஆனா இந்த ட்ரெயின் பனியில சிக்கின நேரத்துல இந்த கொலை நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறப்ப அந்த கொலையாளி அந்த 12 பேருக்குள்ளதான் யாரோ ஒருத்தர் இருக்காங்க, அந்த பேசஞ்சருக்குள்ளதான் வந்து ஒரு மர்டர் நடந்திருக்கு, ஒரு மர்டரர் இருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு வர்றாரு. இதுக்கப்புறம் அந்த 12 பேரையும் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்றாங்க, எப்படி எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க, எப்படி இந்த கிரைமை வந்து ஃபைனலா பைரட் சால்வ் பண்றாரு அப்படிங்கறதுதான் இந்த என்டையர் கதையே. வித் நோ ஃபர்தர் ஸ்பாய்லர்ஸ், இந்த புக்ல என்ன எதெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணதுங்கிறதுக்குள்ள போயிடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த அட்மாஸ்பியர், இந்த பனி, இந்த மலை, இந்த ட்ரெயின் எங்கேயுமே போக முடியாது, இந்த ட்ரெயின் ஸ்டக் ஆயிடுச்சு, இந்த அட்மாஸ்பியர்லாம் வந்து அந்த மர்டரர் அதுக்குள்ளேயே தான் இருக்கான்னு நம்மளை ஈஸியா கன்வின்ஸ் பண்ணுது. அண்ட் பிளாட் லைனுக்கும் சரி, அடுத்தடுத்து வர ட்விஸ்டுக்கும் சரி, அந்த அட்மாஸ்பியர் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். இந்த கதை நம்ம மனசுக்குள்ள அழுந்து நிக்கிறதுக்கான ஒரு மேஜர் ரீசனே இவங்க செட் பண்ண அந்த அட்மாஸ்பியர் தான். அட்மாஸ்பியர்னு சொல்றப்ப இதுல வெதர், அந்த ட்ரெயின், அந்த கம்பார்ட்மெண்ட், அந்த லக்ஸுரி எடிட் எல்லாமே வந்து இதுக்குள்ள வரும். அது என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. அடுத்து என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண விஷயம், இந்த பைரட்டோட கேரக்டர் டிப்பிக்கல் டிடெக்டிவா இல்லாம அவருக்குன்னே ஒரு ஸ்டைல், அவருக்குன்னே வந்து அந்த கண்டுபிடிக்கிற விஷயம், அந்த கிரே செல்ஸ், இதெல்லாம் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. கிளாஸ் ஆனியன், நைவ்ஸ் அவுட் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அதுல வர பிளாங்க் வந்து நம்மளுக்கு எப்படி தனியா அந்த கதையை தனியா ஞாபகம் இருக்கும், அவர் தனியா ஞாபகம் இருப்பாரோ, அதே மாதிரி பாய்ரட்டும் வந்து நம்ம மனசுல நின்றுகிட்டே இருப்பாரு. அவருக்குன்னே தனி ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், தனி ஸ்டைல் ஆஃப் திங்கிங் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அடுத்தது இந்த மிஸ்டரியை வந்து அவங்க கிராஃப்ட் பண்ண விதம் ரொம்ப சூப்பரா, லேயர் பை லேயரா ஒவ்வொரு ட்விஸ்டும் வச்சு ஒவ்வொரு க்ளூவும் கொடுத்து ரொம்ப பிரில்லியண்டா கிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க படிக்கிறப்ப உங்களால எதுவுமே அவ்வளோக்கா புரிஞ்சுக்க முடியாது. அவரு பைரட் ஒவ்வொரு லேயரா அவர் வந்து சால்வ் பண்றப்பதான் ஆமால இந்த க்ளூ அங்கேயே இருந்துச்சு, இந்த க்ளூ அங்கேயே இருந்துச்சுன்னு ரொம்ப சட்டிலான க்ளூஸ் வச்சிருந்தாங்க. அதனால அந்த க்ளூஸ் எல்லாம் வெளியே வரப்ப அதை அவர் ஒன்னா பசிலா சேர்க்கிறப்ப நம்மளுக்கு ஒரு நல்ல சாட்டிஸ்பிகேஷன் கிடைக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த மிஸ்டரி எவ்வளவு அழகா கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி பேசுறப்ப இதோட எண்டிங்கை நம்மளால மறுக்கவே முடியாது. இன்னைக்கு வரையும் வந்த டிடெக்டிவ் நாவல்ஸ்ல ஒரு க்ளோஸ்ட் ரூம் மிஸ்டரியில இந்த மாதிரி ஒரு எண்டிங் எந்த நாவல்லையுமே வந்ததில்ல. மர்டர் ஆன் த ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுக்கு ரீசனே அதோட எண்டிங் தான். இந்த எண்டிங்கை இன்ஸ்பிரேஷனா வச்சு எக்கச்சக்கமான புக்ஸ் அண்ட் படங்கள் இன்னைக்கு வந்தாலும் இன்னைக்கு வரையும் கிளாசிக்கா தனியா தெரியும் அந்த எண்டிங். இந்த புக்கை படிக்கிறதுக்கு ஒரு ரீசன்னா அந்த எண்டிங்காகவே இந்த புக்கை ஃபுல்லா படிக்கலாம்னு நான் அடிச்சு சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தியான எண்டிங், உங்களால எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க முடியாத ஒரு எண்டிங் தான் அது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், பிலோசாபிக்கல் வெயிட் வந்து இந்த புக்குக்கு நிறையவே கொடுத்துருப்பாங்க. சிம்பிளா ஒரு மர்டர் ஆச்சு, யாரு கொண்டாங்கிறத கண்டுபிடிக்கிறத விட எது நியாயம், எது மாரலா கரெக்டுங்கிறதெல்லாம் டுவெல் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஓரளவுக்கு எனக்கு ஒத்து போச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த புக் ரொம்பவே நல்ல புக்கு தான். த்ரில்லர்ஸா நீங்க இருந்தீங்க, உங்களுக்கு டிடெக்டிவ் நாவல்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த புக்கை நீங்க படிச்சீங்கன்னா நிறைய படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க தான். ஆனா இதுல எனக்கு சில விஷயங்கள் வந்து ஒர்க் அவுட் ஆகல. அதுல மெயினா நான் சொல்லணும்னா நிறைய லாஜிக் லிப்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு கர்ச்சீஃபை பார்ப்பாரு, ஒரு எரிஞ்ச பேப்பரை பார்ப்பாரு, ஒரு பாஸ்போர்ட்ல ஒரு கிரீஸ் இருக்கும்,
இதெல்லாம் நம்ம நார்மலா வந்து ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் பார்த்தாங்கன்னா இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. அத அவர் எந்த அளவுக்கு யோசிச்சு எங்கெங்கெல்லாம் கனெக்ட் பண்றாரு அண்ட் ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு கேரக்டர் ஒரு 12 கேரக்டர் இருக்கும் மெயின் இன்வெஸ்டிகேஷன்ல. அவ்வளோ கேரக்டர்ஸோட பேக் ஸ்டோரியும் இவருக்கு தெரியும். அதை இவரால் கனெக்ட் பண்ணிக்க முடியுங்கிறது கொஞ்சம் சினிமேட்டிக்கா தான் இருந்துச்சு. அகதா கிறிஸ்டி வந்து லாஜிக்கலா இவருக்கு இப்படிதான் இது தெரியுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா அவரோட கிரே செல்ஸ் அவரோட பிரெயின் அப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால பாய்ரட் வந்து ஒரு நார்மல் இன்வெஸ்டிகேட்டரா நம்ம பார்க்கவே முடியல. ஒரு சூப்பர் ஹியூமன் பீயிங் அந்த லெவல்ல தான் அவரை நம்மளால பார்க்க முடியுது. ஈவன் தோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு என்டர்டெய்னிங்கா இருந்தாலும் ரியாலிட்டிக்கோட கொஞ்சம் கூட பொருந்தாத மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் வந்துகிட்டே தான் இருக்கு. அடுத்து ஒர்க் அவுட் ஆகலான்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த புக்கு படிக்கிறப்ப நீங்களும் மேபி ஃபீல் பண்ணலாம். ஒரு லார்ஜ் காஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கு. மெயின் கேரக்டரே வந்து ஒரு 15 கேரக்டர். இந்த புக்கே வந்து ஒரு 300 பக்கத்துக்குள்ள புக்கு தான். அப்படி இருக்கப்ப இவ்வளோ கேரக்டர்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்கிறப்ப கொஞ்சம் சலிப்பு ஏற்படுது, கொஞ்சம் கன்ஃபியூஷனும் ஏற்படுது. சப்போஸ் இந்த புக் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கும் அது ஃபீல் ஆச்சான்னு சொல்லுங்க. ஒரு லார்ஜ் காஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். லார்ஜ் காஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் பத்தி பேசுறப்ப இதை என்னால தவிர்க்கவே முடியாது. ரிப்பிட்டேட்டிவ் ஸ்ட்ரக்சர் நிறைய இருந்த மாதிரியே இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் 12 பேசஞ்சர்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். அது 12 சாப்டரா கொடுப்பாங்க. ஆனா நிறைய ஒரு 4-5 சாப்டர்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் கான்வர்சேஷன் போகும். உனக்கு இந்த கொலையை பத்தி எதனா தெரியுமான்னு கேட்பாங்க. அவங்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு தடவை 2 தடவை நடந்தா பரவாயில்ல. ஒரு 4-5 தடவை நடக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு மாதிரி போர் அடிச்சிருது அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்தது இதோட ஒரு ஸ்லோ ஸ்டார்ட் அண்ட் லேக் ஆஃப் எமோஷனல் டெப்த். நீங்க அகதா கிறிஸ்டியோட மற்ற புக்ஸ் எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், இல்ல அவங்க சீரீஸ் பார்த்திருந்தாலும் தெரியும். பெருசா எந்த ஒரு கேரக்டர்ஸ் எந்த ஒரு மர்டருக்கும் எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்காது. ஏன்னா பாய்ரட் வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். அவர் வந்து எல்லாத்தையுமே ஒரு பசிலா ஒரு லாஜிக்கல் திங்கிங்கோட பாக்குற ஒரு பர்சன். அதனால அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம புக்கு படிக்கிறதுனால அவரோட லாஜிக்கல் திங்கிங் மட்டும் தான் நம்மளுக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகுமே தவிர கொலை செஞ்சவங்க கூட நம்மளுக்கு எந்த ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட்டும் இருக்காது. ஒருத்தர் பாவமா கொண்டுட்டாங்களே அதுக்கான நீதி வேணும்னு நம்மளை தேடுறதை விட எப்படி இந்த கொலை நடந்திருக்கும் அதை லாஜிக்கலா எப்படி கிளியர் பண்ண முடியும்னு தான் நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கும். அதனால எமோஷனல் டெப்த் உங்களுக்கு கான் கேர்ள் இந்த மாதிரி டிபிக்கல் த்ரில்லர்ஸ்ல இருக்க எமோஷனல் டெப்த் இதுல கண்டிப்பா இருக்காது. அது உங்களுக்கு ஒரு மேஜர் பாயிண்டா இருந்துச்சுன்னா இது உங்களை எந்த அளவுக்கு என்டர்டெயின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. வேர்டிக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மர்டர் ஆன் தி ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் ஸ்டோரி டெல்லிங்ல ஒரு மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். எல்லாரும் கண்டிப்பா படிக்க வேண்டிய புக்கு. அதுவும் க்ளோஸ்ட் ரூம் மிஸ்டரி டிடெக்டிவ் பிளாட்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா உங்களை இந்த புக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணும். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி இதோட எண்டிங்காகவே அந்த எண்டிங் ட்விஸ்டுக்காகவே யாரு வேணா இந்த புக் எடுத்து படிக்கலாம். ஒரு 2-3 மணி நேரத்துல கம்ப்ளீட் பண்ற ஒரு புக் தான். ஆனா பேசிங் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். நிறைய கேரக்டர்ஸை நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். மோர் இம்பார்ட்டன்ட்லி எமோஷனல் டெப்த் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ஓகேனா கண்டிப்பா இந்த புக்கை படிச்சு பாருங்க. புக்ஸ் பத்தி உங்களுக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே வந்து ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கண்டிப்பா ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ தட் மோர் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோ சென்றடையும். ஆல்ரெடி இந்த புக்கை படிச்சிருந்தீங்கன்னா உங்களோட தாட்ஸையும் கீழே கமெண்ட் டவுன் பண்ணுங்க. அண்ட் இந்த புக்கை வந்து ஒரு மூவியாவும் டைரக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. அதையும் பாக்குறதுனா கண்டிப்பா பாருங்க. பட் என்ன கேட்டீங்கன்னா புக் படிக்கிறது மோர் இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ். மூவில வந்து நிறைய பாட்டை வந்து கட் ஷார்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு வீடியோல இன்னொரு நல்ல புக்கோட சந்திக்கிறேன். பாய்.